பாஷா கிசே கஹதே ஹேன். மொழி என்றால் என்ன? பாஷா அப்படின்னா மொழின்னு அர்த்தம். மொழினா என்ன? ओके। मनुष्य अपने मन के विचार को मुंह से बोलकर दूसरे मनुष्य तक पहुंचाता है. ஓகே, மனுஷன் தன்னுடைய மனசுடைய கருத்தை வாயிலேந்து சொல்லி இன்னொரு மனுஷன் வரைக்கும் ரீச் பண்ணுறான். இஸ் போலேக்கோ, இந்த ஸ்பீச் தான் ஹம் பாஷா கஹதே ஹே, நம்ம மொழின்னு சொல்கிறோம். மனுஷன் அப்பனே மன் கி விசார், தன்னுடைய மனசுடைய கருத்தை மூன்ஹசே போல்கர், வாய் வழியாக சொல்லி தூஸ்ரே மனுஷ்ய தக், மற்றொரு மனுஷன் வரைக்கும் பகுஞ்சாத்தா ஹே, ரீச் பண்ணுறான். இஸ் போலேக்கோ, இந்த ஸ்பீச் தான் ஹம் பாஷா கஹதே ஹே, நம்ம மொழின்னு சொல்கிறோம். வியாக்கரன் கிசே கஹதே ஹேன். இலக்கணம் என்றால் என்ன? भाषा को शुद्ध रूप से बोलने या लिखने के नियम निर्धारित करने वाला शास्त्र व्याकरण है. अदा भाषा को மொழியுடைய शुद्ध रूप से சுத்தமான விதத்தை, போல்லே ஆர் லிக்னே நியம், பேசுறதுக்கு இல்லை எழுதுறதுக்கான விதிகளை, நிர்தரித் கர்னேவாலா, நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை வியாக்கரன் ஹே, இலக்கணம். அதாவது இலக்கணம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மொழியை பேசவோ எழுதவோ விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வியாக்கரன்னு சொல்கிறோம், இலக்கணம்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ பாஷாக்கோ சுப்த ரூப்ஸே, ஸோ மொழியுடைய போல்னே யா லிக்னேக்கே நியம், பேசுகிறதுக்கு ஆர் எழுதுறதுக்கான விதிகளை, நிர்தரித் கர்னேவாலா, நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை வியாக்கரன் ஹே, இலக்கணம். நெக்ஸ்ட், வர்ணமாலா கிசே கஹதே ஹேன். அதாவது எழுத்துக்கள் என்றால் என்ன? ஹிந்தி வர்ணோன்கே பிரகார் கியா ஹே. ஹிந்தி எழுத்துக்களுடைய விதங்கள் என்னென்ன? வர்ணோன்கே சுமூகுக்கோ ஹம் வர்ணமாலா கஹதே ஹேன். அதாவது எழுத்துக்களோட கூட்டத்தை நம்ம வர்ணமாலான்னு சொல்கிறோம். அதாவது அகர வரிசைன்னு சொல்லுறாங்க. வர்ணோன் அப்படின்னா எழுத்துக்கள். வர்ணோன்கே சுமூகு, அது எழுத்துக்களோட கூட்டதான் ஹம் நாம் வர்ணமாலா கஹதே ஹேன், வர்ணமாலான்னு சொல்கிறோம். ஹிந்தி வர்ணோன் கே தோ பிரகார் ஹே. ஹிந்தி எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும். ஸ்வர், வியஞ்சன். ஸ்வர்னா வவல்ஸ், வியஞ்சன் அப்படின்னா கான்சனன்ட்ஸ். ஷப்து கிசே கஹதே ஹேன். வார்த்தைகள் என்றால் என்ன? கின் கின் திருஷ்டியோன் சே ஷப்தோன் கா வர்கீகரன் கியா ஜாதா ஹே. அதாவது எந்த வகையில் வார்த்தைகள் வகைப்படுத்தப்படுது? கின் கின் திருஷ்டியோன்சே அப்படின்னா எந்தெந்த வகையில், எந்தெந்த மூலமாக, ஷப்தோன் கா வர்கீகரன், வார்த்தைகள் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. வர்கீகரன் அப்படின்னா வகைப்படுத்தப்படுதல், ஷப்தோன்னா வார்த்தைகள். ஸோ பார்க்கலாம். சார்த்தக் துவானி சமூகோ ஹம் ஷப்து கஹதே ஹேன். இந்த சார்த்தக் துவானி சமூகம் அப்படின்னா அர்த்தம்னா அர்த்தமுள்ள ஒலிகளுடைய சேர்ப்புன்னு அர்த்தம். இந்த துவானி அப்படின்னா ஒலிகள்னு அர்த்தம், சுமூகம் அப்படின்னா சேர்ப்புன்னு அர்த்தம். அப்போ சார்த்தக் துவானி சுமூகம் அப்படின்னா அர்த்தமுடைய ஒலிகளுடைய சேர்ப்பை தான் ஹம் ஷப்து கஹதே ஹேன், நம்ம வார்த்தைகள்னு சொல்கிறோம். ஸோ இதில் வியூத்பத்தி அப்படின்னா சொற்களோட பிறப்பு, ரச்சனா அப்படின்னா சொற்களுடைய கலவை எப்படி மிக்ஸ் ஆகுதோ அது, யா பனாவட் அப்படின்னா இல்லைன்னா பனாவட் அதோடைய பயன்பாடு. ஸோ ஒரு சொல்லு எப்படி பிறக்குது, எப்படி இணையுது, எப்படி யூஸ் ஆகுது. பிரயோக், ஓகே, பிரயோக்னா இதோட யூசேஜ். இந்த மூணுத்தையும் பயன்படுத்தி தான் இந்த மூன்றுடைய திருஷ்டியோன்ஷே, இந்த இந்த விதத்தை பொறுத்து தான் ஷப்துகா வர்கீகரன் கியா ஜாதா ஹே, வார்த்தைகளானது வர்கீகரன் அதாவது வகைப்படுத்தப்படுது. சங்கியா கி பரிபாஷா தீஜியே. சங்கியா அப்படின்னா பெயர் சொல், பரிபாஷா தீஜியேனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. किसी व्यक्ति, स्थान, जाति, भाव और संभव को सूचित करने वाला शब्द को संज्ञा कहते हैं. किसी व्यक्ति தான் ஏதாவது ஒரு பர்சனோ, ஸ்தான் பிளேஸோ, ஜாதி அவங்களுடைய அதாவது அவங்களோட பொசிஷனோ, பாவ் அவங்களுடைய ஃபீலிங்ஸோ, சம்பந்த் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையோ, சுச்சித் கர்னேவாலே எது மென்ஷன் பண்ணுதோ, சுச்சித் கர்னேவாலேனா எது குறிப்பிடுதோ, ஸோ ஷப்துக்கோ குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளை சங்கியா கஹதே ஹேன், பெயர்ச்சொல்னு சொல்கிறோம்.
ஸோ ஒரு பர்சனோட நேமு, பிளேஸு, அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குறிக்குது, அவங்களோட பொசிஷன் எல்லாத்தையுமே குறிக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை தான் நம்ம சங்கியான்னு சொல்கிறோம், பேர்ச்சொல்னு சொல்லிருக்கோம். ஓகே, சங்கியா கே 3 பேது ஹோते हैं. சங்கியா 3 வகைகளாக பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியக்தி வாச்சக் சங்கியா, ஜாதி வாச்சக் சங்கியா, பாவ் வாச்சக் சங்கியா. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த டைப்ஸு. लिंग किसे कहते हैं, उसके कितने प्रकार है, பாலினம் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. शब्द के जिस रूप से हमें इसका ज्ञान है कि वह शब्द स्त्री जाति के लिए प्रयुक्त है या पुरुष जाति के लिए, उसे लिंग कहते हैं. இதில் ஷப்துக்கே ஜிஸ் ரூப் சே ஹமே இஸ்கா கியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தைகளுடைய ஒரு வடிவமானது வஹ் அது ஷப்த ஸ்திரீ ஜாதி கேலியே பிரயுக்து ஹோ அது பெண் ஜாதிக்காக பயன்படுத்தப்படுதா, யா புருஷ் ஜாதி கேலியே இல்லை ஆண் ஜாதிக்காக பயன்படுத்தப்படுகிறதா, அதை தான் நம்ம உஸ்ஸே லிங்கு கஹதேஹே அதை தான் நம்ம பாலினம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வார்த்தையோட வடிவமானது இப்போ ஆள முடியுதா, அப்போ ஆண் பாலினத்துக்காக பயன்படுது, அப்போ அது ஆண் பாலினம். இதே இந்த வார்த்தையோட வடிவம் ஈழ முடியுது, அப்போ அது பெண் பாலினம் இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வார்த்தையோட வடிவம் ஆண் பாலினத்துக்கோ இல்லை பெண் பாலினத்துக்கோ பயன்படுதா அப்படின்னு நம்ம அறிகிறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம பாலினம்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்தி வியாக்கரன்கே அனுசார், ஹிந்தி இலக்கணத்தை பொறுத்து, வியாக்கரன் அப்படின்னா இலக்கணம், அனுசாரனை பொறுத்து லிங் தோ பேத் மானே ஜாத்தே ஹே. லிங் 2 வகைப்படும், பூலிங் ஸ்திரீலிங். பூலிங் அப்படின்னா ஆண்பால், ஸ்திரீலிங் அப்படின்னா பெண்பால். வச்சன் கிசே கஹதே ஹே, வச்சன் ஒருமை பன்மை என்றால் என்ன, உஸ்கே பிரகார் கியா கியா ஹே அது எத்தனை வகைப்படும். शब्द के जिस रूप से इसका बोध हो कि वह एक के लिए प्रयुक्त है या अनेक के लिए उसे वचन कहते हैं. शब्द के போக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தையோட வடிவம் ஜிஸ் ரூப் சே எந்த விதத்தில், ஏக் கேலியே பிரயுக்துகே ஒன்றுக்காக பயன்படுகிறதா, யா இல்லைனா அனைக்கேலியே நிறைய விஷயத்துக்காக பயன்படுகிறதா, உசே அதுதான் நம்ம வச்சன் கஹத்தே ஹே நம்ம வச்சன்னு சொல்கிறோம். வச்சன் அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம், அதான் ஒருமை பன்மைன்னு அர்த்தம். ஸோ ஹிந்தி மே வச்சன் கே தோ பேத், ஹிந்தியில் மானே ஜாத்தே ஹே. ஹிந்தியில் வச்சனானது 2 வகைப்படும், ஏக் வச்சன் பகுவச்சன். ஏக் வச்சன்னா ஒருமை, பகுவச்சன்னா பன்மை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்த்தையோட வடிவமானது ஒன்று அல்லது பலவற்றுக்கு பயன்படுகிறதா அப்படின்னு அறிந்திக்கக்கூடிய உதவுதலையே ஒரு ஃபேக்டர், அதுதான் நம்ம வச்சன்னு சொல்கிறோம். காரக் கிசே கஹதே ஹே, காரணிகள் என்றால் என்ன, संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्यों के अनेक शब्दों के साथ खासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट करे उसे कारक कहते हैं. சங்கியா அப்படின்னா நவுன், தான் பெயர் சொல்லு. சர்வநாம் அப்படின்னா ப்ரனவுன், அதாவது அவன், அவ, அது, யஹு, வஹு, ஹம் இந்த வார்த்தைகள்லாம் சர்வநாம். ஓகேவா. ஜோ ரூப் எந்த விதத்தில், வாக்கியோன்கே அனைய சப்தோன்கே சார் ஒரு வேர்டோடைய ரிலேஷன்ஷிப்பை, ஓகே அணைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அணை அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை, வார்த்தையுடைய ரிலேஷன்ஷிப்பை, காஸ்க கிரியா கே சாத் அதாவது ஒரு குறிப்பாக ஒரு நவுனோடு சேர்ந்து இல்லை ஒரு வெர்போடு சேர்ந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம காரக் கஹதே ஹே காரக்னு சொல்கிறோம். சர்வநாம் கே பரிபாஷா दीजिए, प्रोनाउन डिफाइन பண்ணுங்க, डेफिनेशन கொடுங்க. संज्ञा के बदले उसी अर्थ में प्रयुक्त होने वाला शब्द सर्वनाम है. சங்கியாக்கு பதிலே அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலாக உசி அர்த்தமே அதே அர்த்தத்தோட பிரயுக்து ஹோனே வாலா ஷப்த் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சர்வநாம் ஹே ப்ரனவுன். யஹ் வச்சன் விபக்தி ஆதி கே காரன் பதல்தா ஹே, அதாவது இது வச்சன் இருக்கு இல்லையா, அந்த வச்சனை பருத்தியும் விபக்தி அதோட ஊடுருவல் ஒரு வார்த்தையோடு சேரும்போது கொஞ்சம் அதோட தன்மையை மாற்றிக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸால் பதல்தா ஹே மாறிட்டே வருது. இஸ்லியே அதனால் சர்வநாம்ன்றது ஒரு ப்ரொனவுன்றது பிகாரி சப்து ஹே ஒரு வேரியபிளான ஒரு வேர்டு, அதை மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஜெய்சே எக்ஸாம்பிள், மேன்றதுக்கு ஹம்முன்னு வரும், தும்முன்றதுக்கு ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வகுக்கு வே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ இதெல்லாம் ப்ரொனவுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த வார்த்தைகள்லாம் ப்ரொனவுன்னு, நான் அப்படின்றது மே, ஹம்முனா நாங்கள், தும்முனா நீங்கள்,
ஆப்னா தாங்கள், வஹ்னா அவன் அவ அது, வேனா அவங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பிரதிபெயர்கள், அதாவது ப்ரொனவுன் சர்வநாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சர்வநாம் கே கித்தனை பேத் ஹே और वे क्या क्या है. சர்வநாம் எத்தனை வகைப்படும், और एंड वे क्या क्या के है அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்வநாம் கே பிரதானத் சே பேத் ஹே. சர்வநாமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது பிரதானந்த் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டானது 6. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புருஷ்வாச்சக் சர்வநாம், அதாவது ஆண் பிரதிபெயர். நெக்ஸ்ட்டு நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னா திட்டவட்டமான எக்ஸாக்டான ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு அனிச்சயவாச்சக் சர்வநாம், அதாவது வந்து ஒரு அது டைம் ஸ்பெசிஃபை பண்ணாத ஒரு அன்லிமிட்டடான ஒரு ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு சம்பந்தவாச்சக் சர்வநாம், அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு பிரஷன்வாச்சக் சர்வநாம், அதாவது ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு நிச்வாச்சக் சர்வநாம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிபெயர். ஓகேவா? ஸோ ஆணை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து திட்டவட்டமாக எக்ஸாக்டான வார்த்தைகளை குறிக்கிறது. அப்புறம் அன்லிமிட்டட் டைமு காலை வரையற்ற பிரதிபெயர், டைம் எல்லாம் குறிக்காமல் எக்ஸாக்டான டைம்ஸ் இல்லாமல் அன்லிமிட்டடாக போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து இருக்குது. கொஷின் கேட்குற ப்ரொனவுன் இருக்குது. தனிப்பட்ட பிரதிபெயரில் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? कोई और कुछ निश्चयवाचक सर्वनाम या अनिश्चयवाचक सर्वनाम है. கொய்ன்றதும் அப்புறம் குச்சுன்றதும், அதாவது கொய்னா யாரோ, குச்சுன்றது சிலர் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே வந்து எந்த கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க, நிச்சயவாச்சகா இல்லை அனிச்சயவாச்சகா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொய் குச் இது ரெண்டுமே இதெல்லாம் அனிச்சயவாச்சக் சர்வநாம் ஹே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினட் ப்ரொனவுன். இது டெஃபினட் ப்ரொனவுனா இன்டெஃபினட் ப்ரொனவுன்னு கேட்டிருக்காங்க. இது இன்டெஃபினட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு விசேஷதா கிசே கஹதே ஹே. உரிச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிச்சொல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाले शब्द विशेषता है அப்படின்னு இருக்காங்க. இதில் இந்த விசேஷதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். சங்யா ஆர் சர்வநாம், அதாவது ஒரு பெயர் சொல்லா, அதாவது ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ விசேஷதா பத்னே வாலே ஷப்த் அதை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா, விசேஷதா பத்தனே வாலி அப்படின்னு அர்த்தம்னா அதை விவரிக்குது இல்லையா, அந்த வார்த்தையை தான் நம்ம விசேஷதா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நவுன் ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுது, எந்த வார்த்தை சொல்லுதோ அதுதான் அட்ஜெக்டிவ், அதுதான் வந்து விசேஷதா. அதாவது வந்து சங்கியாவும் சர்வநாமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் விசேஷதா. நெக்ஸ்ட்டு நிர்தஷக் சர்வநாம் கா துஸ்ரா நாம் கியா ஹே. அது டைரக்ட் ப்ரொனவுன் அர்த்தம். ஓகேவா? இந்த நிர்தஷக் அப்படின்னா டைரக்ட், சர்வநாம் அப்படின்னா ப்ரொனவுன். ஸோ நிர்தஷக் சர்வநாம் டைரக்ட் ப்ரொனவுனோட இன்னொரு நேம் தூஸ்ரா நாம் அப்படின்னா இன்னொரு பேர் என்ன. निर्देशक विशेषता को सार्वनामिक विशेषता भी कहते हैं. அதாவது வந்து டைரக்ட் அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ராமினல் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ப்ராமினல் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல்னு அர்த்தம். ஓகேவா? டைரக்ட் உரிச்சொல் நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ராமினல் உரிச்சொல் அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या है. கர்மிக்கு திருஷ்டிஷு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த விதத்தை பொறுத்து கிரியா வர்பானது பேது கியாக வர்பு எத்தனை வகைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செயலோட பார்வையில் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விதத்தை பொறுத்து ஒரு வர்பு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்மிக்கு திருஷ்டிஷு கிரியாக்கே தே பேத் ஹோते हैं. ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய விதத்தை பொறுத்து வர்பானது 2 வகைப்படும். அகர்மக் நெக்ஸ்ட்டு சக்கர்மக். அக்கர்மக் அப்படின்னா உள்ளுணர்வுன்னு அர்த்தம். அதுக்குவே நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சக்கர்மக் அப்படின்னா இடைநிலைன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ்னா அக்கர்மக், சக்கர்மக் அப்படின்னா டிரான்சிட்டிவ். नाम धातु किसे कहते हैं. नाम धातुना என்ன. क्रिया शब्दों को छोड़कर अन्य शब्दों के साथ प्रत्यय लगाकर जो क्रिया बने हो उसे नाम धातु कहते हैं. அதாவது கிரியா சப்தோன்கோ சோடுக்கர் வர்பை எல்லாத்தையும் விட்டுட்டு அனைய சப்தோன்கே சாத் மற்ற வார்த்தைகளோடு சேர்த்து பிரதயம் லகாக்கர் சஃபிக்ஸை சேர்க்கறது மூலமாக ஜோ கிரியா பனேஹோ எந்த வர்பு ஃபார்ம் ஆகுதோ, எந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதோ உசே அதை தான் நாம் தாத்து கஹத்தே, அதை தான் நாம் தாத்துன்னு சொல்கிறோம். அதாவது வந்து ஒரு வெர்பானது ஒரு சஃபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குது இல்லையா, ஒரு சஃபிக்ஸ் வார்த்தையெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது எல்லாமே. ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சஃபிக்ஸ் எப்படி சொல்கிறோம், இப்போ பேஷண்ட் அப்படின்னா
பேஷண்ட்லி இப்போ கடைசியில் வார்த்தை சேர்த்துருக்கோம், அதுதான் சஃபிக்ஸு. ஸோ பேஷண்ட்டுன்ற வார்த்தை பேஷண்ட்லியாக மாறுது. இதை தான் நம்ம நாம் தாத்துன்னு சொல்கிறோம். இந்த கடைசியில் லீ ஆட் பண்ணிருக்கோம்ல, அதுதான் இங்கே வந்து சஃபிக்ஸ், அதாவது பிரத்தயம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு வர்போட கடைசியில் எந்த குட்டி குட்டி வார்த்தையெல்லாம் சேர்ந்து ஒரு வர்பு ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுதான் நாம் தாத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாத் அப்படின்னா கை, இது ஹாத்தியா அப்படின்னு சேர்த்துருக்கோம். பாத் அப்படின்னா டாக் பேசுறது, இதை பாத்தியா அப்படின்னு மாற்றிருக்கோம். லஜ்ஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுக்கிறது, அதை லா அப்படின்னா எடுக்கிறது, அதை லஜ்ஜான்னு மாற்றிருக்கோம். ஓகே, சேன்றது சஜாவாக மாறுது. ஓகே, ஸோ இதில் அந்த கடைசியில் வார்த்தைகள் சேர்த்துருக்கோம். ஹாத்துன்றதுக்கு ஹாத்தியா, பாத்துன்றதுக்கு பாத்தியா, இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து சஃபிக்ஸில் சேர்த்துருக்கோம், பின்னாடி சேர்த்துருக்கோம். அதுதான் நாம் தாத்து. யஹ் தஸ்வீர் பிதாஜினே खिंची यह वाक्य कर्मचाय है, ये कर्म वाच्य है. அதாவது வந்து யஹ் தஸ்வீர் பிதாஜினே கீஞ்சி, இந்த ஃபோட்டோ அப்பா எடுத்தாங்க. இந்த வாய்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு கேட்டிருக்காங்க. யஹு வாக்கிய கருத்துரு வாச்சே, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், ஏன்னா அப்பா ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்பாவால் ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கால் கிசே கஹத்தே ஹே, காலம்னு எதை சொல்கிறாங்க, டைம்னு எதை சொல்லிருக்காங்க. क्रिया के जिस रूप से उसके करने या होने के समय का भोग हो उसे काल कहते हैं. அதாவது என்ன எடுத்துருங்க, என்னன்னா கிரியா கே ஜிஸ் ரூப் சே, ஒரு வெர்பு இருக்குல்ல, ஒரு ஆக்ஷனை வந்து எந்த விதத்தில் உஸ்கே கருணே யா ஹோனே கே சமை, அது நடந்த விதத்தை, நடந்த நேரத்தை போக் ஹோ தெரியப்படுத்துதோ அதை நம்ம காலம்னு சொல்கிறோம். அதாவது வந்து வர்போட ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ஓகே, ஒரு வர்போட விதம் எது வந்து ஒரு ஆக்ஷன் நடந்தது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுதோ, அதோட டைமை இண்டிகேட் பண்ணுதோ, ஒரு ஆக்ஷன் நடந்த டைமை எந்த வார்த்தை இண்டிகேட் பண்ணுதோ அதுதான் காலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதாவது வந்து உஸ்கே கர்னே யா ஹோனே கே சமை அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு நடந்தது இல்லையா, அந்த டூயிங் ஆர் ஹேப்பனிங், ஸோ அதை தான் வந்து கர்னே ஆர் ஹோனேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வு நடந்ததுக்கான டைம், சமை, நேரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை காலம்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆக்ஷன் எந்த நேரத்தில் நடந்ததுன்னு சொல்கிற வார்த்தைகளை தான் கால், அதாவது காலம், டைம்னு சொல்கிறோம். பிரமுக் ரூப் சே கால் கே கித்தனை பேத் ஹே, அதாவது காலம் வந்து முக்கியமாக எத்தனை வகைப்படும். வே கியா கியா ஹே, அது என்னென்ன. பிரமுக் ரூப் சே கால் கே 3 பேத் ஹே, முக்கியமான பார்க்க போனால் டைம் வந்து 3 வகைப்படும். பூத் கால் பாஸ்ட் டென்ஸ், வர்த்தமான் கால் ப்ரெசன்ட் டென்ஸ், நெக்ஸ்ட்டு பவிஷ்யத்த கால் அப்படின்னா அர்த்தம்னா ஃபியூச்சர் டென்ஸ். क्रिया विशेषता की परिभाषा देते हुए उसके भेदों को சோதாஹரன் சம்ஜாயியே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இந்த கிரியா விசேஷத்தா அப்படின்னு அர்த்தம்னா அட்வர்ப்னு அர்த்தம். அதோட டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சோதாஹரன் சம்ஜாயியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உஸ்கே பேதோன் அப்படின்னா அதோட டைப்ஸ். ஸோ நம்ம அட்வர்ப், ஒரு டைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அட்வர்ப். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டைப்ஸ் எழுத போகிறோம். क्रिया के विशेषता का ओके भोग करने वाला शब्द क्रिया विशेषता है. अदाद வந்து क्रिया के विशेषता का भोग करने वाला शब्द, ஒரு டைம் இருக்கு இல்லையா, சரி ஒரு வெர்பு இருக்கு இல்லையா, ஒரு ஆக்ஷன், அது நடந்த நேரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே இந்த கிரியா விசேஷத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு வர்பு இருக்கு இல்லையா, அந்த வர்போடைய கேரக்டரிஸ்டிக்கு கிரியா கி விசேஷத்தா, ஒரு வர்போடைய கேரக்டர், விசேஷத்தா அப்படின்னா அதில் குணநலன்கள். ஓகேவா? கேரக்டரை போக் கர்னே வாலே அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஷப்த், வார்த்தைகளை கிரியே விசேஷத்தா ஹே அட்வர்ப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரியா விசேஷத்தா அவிகாரி ஹே. கிரியா விசேஷத்தான்றது வந்து ஒரு வந்து இன்டெஃபினட்டான வேர்டு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது 3 வகைப்படும். ரிச்சிவாத்த கிரியா விசேஷத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். நெக்ஸ்ட்டு ஸ்தான் வாச்ச கிரியா விசேஷத்தா அப்படின்னா அர்த்தம்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட்டு கால் வாச்ச கிரியா விசேஷத்தா அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்து பரிமாண் வாச்ச கிரியா விசேஷத்தா அப்படின்னா குவான்டிட்டி அட்வர்ப் ஆஃப் குவான்டிட்டி. சம்பந்த் போஷக் கிசே கஹதே ஹே, ப்ரிப்போசிஷன் எதை சொல்கிறாங்க. सदाहरण समझाइए, एग्जाम्पल्स கொடுங்க. जो शब्द संज्ञा या सर्वनाम का संबंध वाक्य के अन्य शब्दों के साथ बताता है वह संबंध बोधक है. संबंध बोधक अविकारी है.
அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோ ஷப்த் எந்தெந்த வார்த்தைகள் வந்து சங்யா யா சர்வனான் ஒரு ப்ரனவுன் இல்லைன்னா நவுனுடைய சம்பந்த் ரிலேஷன்ஷிப்பை வாக்கியன் கே அனே ஷப்தோன் கே சாத் ஒரு சென்டென்ஸுடைய பிற வார்த்தைகளோட சேர்த்து பத்தாத்தா ஹே தெரியப்படுத்துதோ வஹ் அதுதான் சம்பந்த் போதக் ஹே அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் அதாவது வந்து சங்யா சர்வனாம் ஒரு நவுனோ ப்ரொனவுனோ அதோடைய ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதோ எந்த வார்த்தை வந்து ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதோ அதுதான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பந்த போக் வந்து அவிகாரிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ப்ரிப்போசிஷன்றது என்ன அர்த்தம்னா அதாவது முடியவே முடியாதது ஒரு முன்மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுச்சய போதக் கி பரிபாஷா தேத்தே ஹுவே சமுச்சய போதக் அப்படின்னா கன்ஜங்ஷன் அதை டிஃபைன் பண்ணிவிட்டு உஸ்கே பேதோன் பர் பிரகாஷ் லீஜியே அதனுடைய பேதோன் அதோட வகைகளை பிரகாஷ் லீஜியே என்லைட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. கன்ஜங்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட டைப்ஸையும் பற்றி சொல்லணுமா. சரல்தா சுவிதா சுந்தர்தா ஆதி அதாவது சரல்தா அப்படின்னா எளிமை, நெக்ஸ்ட்டு வந்து சுபோத்தா அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட்டு சுந்தர்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகு. இது எல்லாமே ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வார்த்தையோட எளிமையை வச்சு பார்க்கும்போது அதோட அழகு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது ஷப்தோன்கே ஷப்தோன்சே வார்த்தைகளோட வாக்கியோன்கோ வாக்கியோன்சே சென்டென்ஸ்லேருந்து யா வாக்கியோன்கோ ஒரு சென்டென்ஸ்லேருந்தோ இல்லை சென்டென்ஸ்க்கோ வாக்கியோன்ஸே மிலானா படுத்தா ஹே சேர்க்கப்படுது ஓகேவா பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து வேர்ட்ஸோடையும் சென்டென்ஸோடையும் பொருத்தணுமா. ஸோ இந்த சமச்சியோ போதக் சப்து அதாவது கன்ஜக்ஷன் வேர்ட்ஸு யஹ் காம் கருத்தேங்க இந்த வேலையை செய்யுது. அதாவது வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எளிமையாக சொல்கிறதுக்காகவும் அதை அழகுபடுத்துறதுக்காகவும் ஓடோடையும் சென்டென்ஸோடையும் பொருத்துருமா. அந்த பொருத்தக்கூடிய இந்த வேலைகளை தான் இந்த இணைப்பு சொற்களான கன்ஜங்ஷன் செய்யுதான். இதை தான் வந்து கன்ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஓட இணைக்கிறது சென்டென்ஸ் இணைக்கிற வேலையை பண்ணதில்ல அது பேர் தான் கன்ஜங்ஷன். சமச்சய போதக் கி பரிபாஷா தேக்கர் கன்ஜங்ஷனுடைய டெஃபினேஷன் கொடுத்து சன்யோஜக் சன்யோஜக் சமச்சய போதக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்ஜுகேட்டிவ் கன்ஜங்ஷன் அர்த்தம் அண்ட் நெக்ஸ்ட்டு விஜயோஜக் சமச்சய போதக் அப்படின்னா எடுத்தோம்னா டிஸ்டங்டிவ் கன்ஜங்ஷன் எடுத்தோம் அந்தர் அப்படின்னா டிஃபரன்ஸை ஷமஸ்டி கீஜியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது வந்து கன்ஜங்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துட்டு கன்ஜங்டிவ் கன்ஜங்ஷனுக்கும் டிஸ்டங்டிவ் கன்ஜங்ஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம சொல்லிருக்காங்க. शब्दों वाक्यों या वाक्यों को आपस में मिलाने वाले शब्द को சமச்சய போத कहते हैं. அதாவது வார்த்தைகள்லேயும் இல்லை சென்டென்ஸோடு இணைப்புக்கக்கூடிய நம்ம சென்டென்ஸை தான் வேர்ட்ஸை தான் நம்ம வந்து சமச்சய போத कहते हैं கன்ஜங்ஷன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வார்த்தையோ இல்லை சென்டென்ஸையோடு இணைக்கக்கூடிய வார்த்தைகளை தான் சமச்சய போத கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சமச்சய போதக்கே தோ முக்கிய பேதுகே கன்ஜங்ஷன் வந்து முக்கியமாக 2 வகைப்படுது. ஒன்று வந்து சன்யோஜக் சமச்சய போதக் அப்படின்றது அதாவது வந்து கன்ஜங்டிவ் கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு வியோஜக் சமச்சய போதக் அப்படின்றது டிஸ்டங்டிவ் கன்ஜங்ஷன். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து டீட்டெயிலாக பார்த்து தான் தெரியும், அது அப்புறமா சொல்கிறேன். விஷம் யோதி போதக் ஷப்து விகாரி ஹே யா அவிகாரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விஷம் யாதி போதக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்க்ளமேட்ரி கன்ஜங்ஷன்ஸ் எக்ஸ்க்ளமேட்ரி இதெல்லாம் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே விகாரி ஹே யா அவிகாரி அது மாறக்கூடியதா இல்லை மாறாமல் இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷய யோதி போதக் அவிகாரிகே கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறாதவை அது மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவிகாரி அப்படின்னா மாற்றம் இல்லாதது மாறாதது. இதோட ஃபஸ்ட்டு 15 லெசன் முடியுது. இதுவரை நடத்தின 23 கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கப்புறம் 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலும் ஓகே இல்லை பார்க்கலாலும் ஓகே தான். பிரதயம் கா தூசரா நாம் கியா ஹே பிரதயமோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த பிரதயம் அப்படின்னா சஃபிக்ஸ்ன்னு அர்த்தம். பிரதயம் கா நெக்ஸ்ட்டு பர்ஷர்க் பி கஹா ஜாதா ஹே பர்ஷர்க் பி கஹா ஜாதா ஹே இந்த சஃபிக்ஸை வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இங்கே பர்ஷர்க் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் சஃபிக்ஸை ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. தத்துசம் உபசர் கிசே கஹத்தே ஹே தத்சம் ப்ரிஃபிக்ஸை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. தத்சம் ப்ரிஃபிக்ஸை எப்படி சொல்கிறாங்க அது எத்தனை வகைப்படும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உபசர்கு 3 பிரகார் கே ஹே உபசர்குன்றது ப்ரிஃபிக்ஸ் அது 3 வகைப்படும் ஓகேவா. அதில் தத்சம் உபசர்குன்றது இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஏ
संस्कृत के उपसर्ग हैं இது வந்து சான்ஸ்கிரிட்டோட ப்ரிஃபிக்ஸு ஹிந்தி மே உசி ரூப் மே பிரயுக்த் ஹோத்தே ஹேன் அது வந்து ஹிந்திலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணப்படுது அதாவது வந்து ப்ரெஃபிக்ஸ் வந்து 3 வகைப்படுது ஓகேவா அதில் வந்து ஒரு வகை வந்து தத்துசம் ப்ரெஃபிக்ஸு அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரெஃபிக்ஸு அது ஹிந்திலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணப்படுதுன்றாங்க समासिक शब्द या समस्त पद किसे कहते हैं அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸு இல்லைனா கம்ப்ளீட் டேர்ம்ன்றது என்ன சமாசிக் சப்த் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு இல்லை சமஸ்த் பட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் டேர்ம் ஒரு வார்த்தையோட முடிவு பெற்ற சொல் இது ரெண்டுத்துக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே मिले हुए शब्दन को समासिक शब्द या समस्त पद कहते हैं मिले हुए शब्द அப்படின்னா வார்த்தைகளை இணைக்கக்கூடியது தான் நம்ம வந்து சமாசிக் சப்து அதாவது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னோ இல்லை சமஸ்பத் कहते हैं கம்ப்ளீட் டேர்ம்னோ நம்ம சொல்கிறோம் शब्दों के संबंध को अलग अलग அதாவது வார்த்தைகளுக்குடைய ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட் दिखाने की रीति को विग्रह कहते हैं அதாவது வந்து ஒரு வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற மீனிங்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அதை திக்கானே கீ ரீதி அதை காட்டப்படக்கூடிய விதத்தை தான் நம்ம வந்து விக்ரஹ கஹத்தேன் விக்ரஹன்னு சொல்கிறோம் அதாவது வேர்ட்ஸ்க்கு 2 வார்த்தையை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு கம்ப்ளீட் டேர்ம்னு சொல்கிறோம் இதில் விக்ரஹ் அப்படின்றது என்னென்னா வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அதை காட்டுறது தான் வந்து இங்கே விக்ரஹ் समास के भेद क्या क्या है समासना காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க समास के 6 भेद है அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 6 வகைப்படும் ஓகே अव्यायी भाव समास नेक्स्ट तत्पुरुष समास नेक्स्ट कर्मधारण समास नेक्स्ट ड्युअलिटी समास नेक्स्ट द्विगु समास नेक्स्ट बहुव्रीहि समास இதெல்லாம் வந்து சமாஸுடைய வகைகள் ने का प्रयोग किस काल में किया जाता है நேன்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா நேன் இதோட பிரயோக் யூசேஜ் வந்து கிஸ் கால்மே எந்த காலத்தில் கியா ஜாதா ஹே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாமானிய பூத் ஆசன் பூத் பூர்ண பூத் சந்திக் தூபத் ஆதி காலோன்கே அதாவது சாமானிய பூத் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டு ஆசன் பூத் அப்படின்னா கிட்டத்தட்ட பாஸ்ட் மாதிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பூரன் பூத் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் நெக்ஸ்ட்டு சந்திக் தூபத் அப்படின்னா எடுத்தோம்னா சந்தேகம் இருக்கக்கூடிய பாஸ்ட் டவுட்ஃபுல்லான பாஸ்ட் ஆதி இது எல்லாத்துலேயுமே காலோன்கே வாக்கியமே ஸோ இந்த டென்ஸுடைய சென்டென்ஸில் ஜிஸ்கே கிரியா சக்கர்மக் ஹோ இந்த வேர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை கர்த்தா கே சாத் நே ஜோடா ஜாத்தா ஹே இந்த வார்த்தைகள் அந்த டிரான்சிட்டிவ் ஃபார்மில் வந்து நே யூஸ் பண்ணுன்றாங்க அதாவது பாஸ்ட் டென்ஸில் எல்லா வகையான பாஸ்ட் டென்ஸ்லேயும் இந்த டிரான்சிட்டிவ் வர்பில் தான் நே யூஸ் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க ராம்னே தேகா அப்படின்றது ராம்னே தேகா தா அப்படி எழுதலாம் ராம்னே தேகா ஹேன்றது ராம்னே தேகா ஹோகா அப்படின்னு எழுதலாம் ஸோ இங்கே தான் நேயோட யூசேஜ் கொடுத்துருக்காங்க வாக்கியன்கோ निषेधात्मक या नकारात्मक रूप देने के लिए किस शब्दों का प्रयोग किया जाता है அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எந்த வார்த்தை வந்து நெகட்டிவ் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வாக்கியோன்கோ அப்படின்னா சென்டென்ஸில் இந்த நிஷேதாத்மக் யா நகாராத்மக் அப்படின்னா அர்த்தம்னா நெகட்டிவ் ஃபார்மேஷனை கொடுக்கறதுக்காக தேக்னே கேலி அப்படின்னா கொடுக்கறதுக்காக கிஸ் சப்துக்கா பிரயோக் எந்த வார்த்தையான பிரயோகப்படுத்தப்படுது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்மை கொடுக்கறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் ஆகுது நஹீன் இந்த நஹீன்ற வார்த்தை தான் வாக்கியோன்கோ முக்கியத் அதாவது வாக்கியோனில் முக்கியத்தாக இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட்டு நிஷேதாத்மக் யா நகாராத்மக் அதாவது வந்து நெகட்டிவ் ஃபார்மை கொடுக்கக்கூடியது இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான் நிஷேதாத்மக் அப்படின்னாலும் நகாராத்மக் அப்படின்னாலும் சேம் தான் தேக்னே கேலியே இதெல்லாம் இந்த மீனிங்கை நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கறதுக்காக நஹிகா பிரயோக் கியா ஜாத்தா ஹே நஹின்ற வார்த்தையான இது யூஸ் பண்ணுது எஹு பிராத்தையா இது வந்து பார்த்திங்கன்னா கிரியாயத் கே பஹலே ஹோத்தா ஹே அதாவது வந்து யூஸ்வலி வந்து வர்புக்கு முன்னாடி தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேயா கிரியாயதஹ் அப்படின்னா நடத்தினா வர்புக்கு பஹலே அப்படின்னா முன்னாடி வர்புக்கு முன்னாடி தான் அந்த மோஸ்ட்லி வருமா